इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு கேட்டா, ஸ்ருதிரூபா பரத்திர பூர்வ திருஷ்டாக உபாசனா அப்படின்னு அத்தியாசத்துக்கு லட்சணம் சொன்னார். அந்த லட்சணம் எவ்வளவு தூரம் சரியா வருதுன்னு பரீட்சை பண்ணி பார்ப்போம். இந்த பாஷ்யம் எந்த ஒரு லட்சணத்தை சொன்னதோ இந்த லட்சணம் எல்லா மதக்காரர்களுக்கும் சம்மதமா இருக்கு. இதை தெரிவிக்கிறதுக்காக பாஷ்யக்காரர் மற்ற மதங்கள்ல இந்த கிரமத்தை பத்தி அவ என்னென்ன சொல்றா அப்படிங்கிறத வரிசை சொல்லிட்டு வந்தார். சங்கேதி அந்நியத்திர அந்நிய தர்மாச்சாரை தூரந்தி தேதிக்கு எத்திர எதற்காக தத்விவேகாகிரக நிபந்தனோ விதி, இந்த ரெண்டு இதை பார்த்துட்டோம். இப்ப மூணாவது பார்க்கணும். அந்நேது எத்திர எதற்காக தத்வீவ விபரீத தர்மத்துவ கல்பனா ஆதர்ஷி வார்த்தை. இங்க வந்து பஞ்சபாலிகாச்சாரியர் இந்த அர்த்தம் கேட்டார். எத்திர சுக்திகாரும் ரஜதாதேவி அர்த்தார்த்தா தத்தைவ சுக்தி சகலாதே விபரீத தர்மத்துவ ரஜதாதிரூபத்துவ கல்பனா அவித்தியமானத்தைவ அவபாசமானதாம் ஆச்சரிக்கிறது. ஒவ்வொரு பதத்துக்கு அப்படியே விவரணம் பண்ணினார். எத்திர எதிர்த்தியாக எத்திர எதிர்த்தியாக அப்படின்னு சொல்ற இடத்துல முதல் எத்திரங்கிறது எல்லா இடத்திலும் உண்மையா அங்க என்ன இருக்கோ அது தெரியும். இப்ப சுத்திய பார்த்து அவன் வந்து ரஜதம் அப்படின்னு நினைச்சிருந்தானே, ஆனால் முதல் எத்திரங்கிற சத்தத்தாலே நாம வாங்கிக்க வேண்டியது சுத்தி. இப்ப ரெண்டாவது எதிர்த்தியாகிறது எச்சப்தத்தால வாங்கிக்க வேண்டியது அதுல எது தெரிகிறதோ, முதல்ல தெரியாமல் எது இருக்கோ அது முதல் எச்சப்தம். எது தெரிஞ்சுட்டு இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்கோ அது புதிய இரண்டாவது எச்சப்தத்தினால வாங்கிக்க வேண்டியது. அதான் எத்திர எதிர்த்தியாக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எது தெரிகிறதோ தெரியக்கூடிய அது சுத்தியில இல்ல வேற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற மதங்கள் தான் முன்னாடி வந்து நமக்கு சாந்தியில ஏதோ ஒண்ணு தெரியறதா, எது தெரிகிறதோ அது எங்க தெரிகிறதோ அங்க இல்லைங்கிறது ஒத்துக்கிறோம். ஆனா வேற இடத்துல இருக்கு அதுதான் இருந்தது அப்படின்னு சொல்றது மற்ற மதங்கள். இப்ப இந்த மூணாவது மதம் என்ன சொல்றதுன்னா, இது அப்படி இல்லை, இல்லாமலே தெரிகிறது. இல்லாமலே தெரியுதுன்னா எங்கேயுமே இல்லை, இங்க மாத்திரம் இல்லைன்னு சொல்லல, இல்லவே இல்லை. இதுதான் அபக்ஷாதின்னு சொல்றது. தெரியக்கூடிய அந்த ரஜதமானது இல்லாமலே தெரிகிறது. இதுதான் விபரீத தர்மத்துவ கல்பனான்னு சொல்றாங்க. அந்த சுத்தியானது நீங்க என்ன யோசித்து பார்க்கணும், இது எப்படி ஒரு தெய்வத்து வரும் அப்படின்னு பார்க்கணும். நமக்கு வந்து தெரியக்கூடிய அந்த ரஜதமானது வேற ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு அப்புறமா தெரியுறதோ, அப்படி இருந்தால் இது ரஜதம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் சொல்லணும், ஓ எனக்கு தெரிஞ்சது அங்க இருந்து ரஜதம் தான் இங்க தெரியுது அப்படின்னு சொல்லுவான். இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே எனக்கு தெரிஞ்சது அது அந்த இடத்துல இருந்தது அதுதான் இங்க தெரிஞ்சது அப்படின்னு ஒரு ஆட்டான்னு சொல்றது கிடையாது. தெரிஞ்ச ரஜதம் கிடையாது, இல்லவே இல்லை. அதனால இவன் என்ன சொல்றான், ரஜதம் எங்கோ அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்ல வேண்டாம், இல்லாத ரஜதமே தெரிந்தது. இது கல்பனான்னு. கல்பனான என்னன்னா அவித்தியமான தெய்வ அவகாசமானதா, இல்லாத ரஜதம் தெரிந்தது. இது ஆபத்து. இது இல்லாத ரஜதம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அந்த சுத்தியே ரஜதமாக தெரியுது. சுத்தி ரஜதமாக என்னைக்காவது ஆக முடியுமோ? ஆக முடியாது. அந்த சுத்தியானது ஏதாவது ஒரு கொஞ்சம் சொல்ப காலத்திற்காகவாவது வெள்ளியாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதனால எதுவுமே இருக்காது. அதனால இல்லைன்னு தீர்மானம் இல்லாத அந்த ரஜதம் அங்கே தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. சர்வதாபி சோதிதி ஸ்வமதானுசாரித்வம் சர்வேஷாம் கல்பனா பிரகாரானாம் தரிசயதி. அடுத்த வாக்கியம் என்ன பாஷ்யத்துல? சர்வதாபிஷு
அந்நிய அந்நிய தர்மாவபாசதாம் நம்பிக்கிறது. இந்த வாதிகள் அந்த தர்மத்தை பற்றி எத்தனை விதமா சொன்னாலும் வேற ஒண்ணா தெரியுது அப்படின்னு சொன்னோம். அந்நிய அந்நிய தர்மாவபாசதாங்கிறது இந்த விடயம் எல்லா இடத்துக்கும் வந்து எல்லா வாதிகளும் ஒக்கக்கூடியதாக இருக்கு. இது எங்கேயுமே வெற்றிகாரம்னா இல்லாம போகலை. யாருடைய மதத்திலும் இது இல்லைங்கிறது இல்லை, எல்லா இடத்துக்கும் இருக்கு. அந்நிய அந்நிய தர்மாவகாசத்துவம் நாம லட்சணம். இங்க என்ன ஆகும்னா, நான் சொன்ன லட்சணம் இவா எல்லாருக்கும் சம்மதமாயிருக்குன்னு சொல்றதுக்காக இவாளுடைய மதங்களை இங்க எடுத்து சொன்னாரு பாஷ்யக்காரர்னு நான் சொன்னேன். ஆனா ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை பார்த்தோம்னா இவர் சொல்ற லட்சணத்தை ஒருத்தர் கூட சொல்ற. இவர் பிரதிரூபா பரஸ்பர பூர்வ திருஷ்டாவபாசகா அப்படின்னு சொன்னார். இந்த 3 பேர்ல யாராவது அப்படி சொன்னாலும் தன் கேட்டு அன்னித்திர அன்னித்திரமார்த்தாசகா இது வதந்தி கேட்டுட்டு எத்திர எதர்ஜாதா தன் விவேகாகிரக நிபந்தனோ சமயிதி எத்திர எதர்ஜாதா தத்தையோ விபரீத தர்மத்துவ கல்பனாம் ஆசக்ஷதே அப்படின்னு சொன்னாலே சொல்ற எங்கேயாவது பிரதிரூபா பரஸ்பர பூர்வ திருஷ்டாவபாசகம் ஆசக்ஷதேன்னு வந்துடும் வரவே. அப்போ பாஷ்யக்காரர் சொன்னத்தை இவா சொல்லியிருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? பாஷ்யக்காரர் சொன்ன விஷயம் இவ இந்த 3 மதத்துல எதுவுமே நமக்கு தெரியாத போது 3 பேருக்குமே இது சம்மதமா இருக்குன்னு எப்படி சொல்றது தெரிய வரும் இல்லையா? அதுக்காக வியாக்கியானம் பண்றாரு. அந்நிய அந்நிய தர்மாவபாசிதாம் மத்தியதிக்கிறது. அந்நிய அந்நிய தர்மாவபாசிதாங்கிறது அந்த லட்சணத்தினுடைய அந்த பராவபாசகான்னு சொன்ன உடனே பரத்திரன்னு கிடைச்சதுன்னு சொன்னோம். பரத்திர பர அவபாசகா. இதுதான் நான் பரசப்தத்துல அந்நியன்னு இன்னொரு சப்தத்தை பிரயோகம் பண்ணி அந்நிய அந்நிய தர்ம அவபாசகா அப்படின்னு. ஆக பரத்திர பராவபாசகாங்கிறது அந்நிய அந்நிய தர்மாவபாசகான்னு சொல்றது 2 சப்தம் தான் வேற கேட்கிற விஷயம். இங்க பாத்தீங்கன்னா அந்நியத்திர அந்நிய தர்மாத்தியாச இது வதந்தின்னு முதல்ல வந்திருக்கா இல்லையா? இதுதான் பரஸ்பர பராவபாசகான்னு ஒரு சொன்னார். சப்தம் தான் வித்தியாசம். அவர் சொன்ன லட்சணத்தை ஒத்துட்ட. அதே மாதிரி எத்திர எதிர்த்தியாக தத் விவேகாகிரக நிபந்தனோபமா இது 3வது இருக்கும். எத்திர எதிர்த்தியாக தத்தைவ விபரீத தர்மத்துவ கல்பனாம் ஆசக்ஷதேங்கிற இடத்துல அங்க இல்லாத ரஜதம் தெரியறது அப்படின்னு சொல்லும் போது அந்த சுத்திகையானது ரஜதமாக இல்லாத அந்நியத்து அது ரஜதமாக தெரியறதுங்கிறது அவளும் ஒத்துட்டாளோ இல்லையோ? அப்ப அந்நிய அந்நிய தர்மாவபாசத்தாங்கிறது அங்கேயும் இருக்கே. ஏன் இப்படி எடுத்து பார்க்கணும்? அந்நிய அந்நிய தர்மாவபாசா சப்தத்தை மாத்திரம் பார்த்து ஏமாந்து விடுறது விஷயத்தை வச்சு என்னாச்சு? பரஸ்பர பராவபாசா அந்நிய அந்நிய தர்மாவபாசா இது 2ம் ஒரே அர்த்தம். இந்த அர்த்தத்தை எல்லாரும் ஒத்துங்க. பரஸ்பர இत्युक्ते அர்த்தாத் பராவபாச சித்தஹ இது யத் அவாதிஷ்மா தது நப்திதிகதி. அந்த பராவபாசங்கிறத வியாக்கியானம் பண்ணும்போது பரஸ்பரன்னு சொன்னாலே பராவபாசங்கிற சித்தமா இருக்கு. பரஸ்பர பூர்வ திருஷ்டாவபாசம் பராவபாசான்னு சொல்லல. பரஸ்பர பூர்வ திருஷ்டாவபாசான்னு சொன்னா பரஸ்பர அவபாசகாங்கிறது தானா தெரியுது. வேற ஒன்றை தெரிகிறது சொன்னா வேற ஒன்று தெரிகிறதுன்னு திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சொல்லாமலே அது சொல்ற இந்த விஷயம் எல்லாருக்கும் சம்மதம். அதை கொஞ்சம் விவரணம் பண்றார். பூர்வஸ்மின் கல்பே ஞானாகாரஸ்ய வசிஷ்டத்யவா சுத்தி தர்மத்துவ அவபாசனா விதிச்சாரா. முதல் வாக்கியத்தை 2 மதத்தை சங்கிரம் பண்ணினார். அதாவது தெரியக்கூடிய வெள்ளியானது இவனுடைய ஞானத்துல இருக்கு, புத்திஷ்டம் ஞானத்துல இருக்கு. ஆனா ஞானத்துல இருக்குன்னு தெரியாமல் வெளியில இருக்குன்னு தெரியுது. அப்ப என்னாச்சு? வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தம் ஞானத்துல இருக்கக்கூடிய வெள்ளியாக அவனுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ? அப்ப பரஸ்பர பராவபாசம் தானே இது. அது ஒத்துக்கப்பட்டதாக. இன்னொன்னு என்ன? பகிஷ்டம் அந்நிசாட்சாதிவாதத்துக்கும் அதே வாக்கியத்தை எடுத்துட்டாங்க. வேற எங்கேயோ ஆவணத்துல இருக்கு வெள்ளி, இன்னொரு இடத்துல எப்போ பார்த்திருக்கிற வெள்ளி இப்ப வேற ஒரு இடத்துல தெரியுது அப்படி சொன்னாலும் அந்நிய அந்நியமாவபாசங்கிறது இருக்கு. அதனால அந்த 2 மதத்திலும் இவர் சொன்ன லட்சணம் ஒத்துக்கொள்ளப்பட்டதாக ஆச்சு. பூர்வஸ்மின் கல்பே ஞானாகாரஸ்ய பகிஷ்டத்யவா சுத்தி தர்மத்துவ அவபாசனா ந விசாரா. ந விசாரா அந்த லட்சணத்துக்கு விசாரம் இல்லை. லட்சணத்தை ஒத்துருக்காங்க. லட்சணம் விசாரம் சொன்னா பாஷகார சொன்ன லட்சணத்தை இல்லை அப்படின்னு சொன்ன
சொன்னோம்னா அதுதான் வித்தியாசம். பாஷகார சொன்ன லட்சணம் அங்க இருக்குன்னு சொன்னா நபி இருக்காரா, நபி இருக்காரு. சுத்தி ரஜதையோ பிருதக் ததோ அமிர்த அவகாசா அபிமானா ரெண்டாவது சொன்னார் பந்தோம். விவேகாகிரகம் தனம் தனஹா அங்கேயும் பரஸ்பர அவகாசம் வருது. எப்படி தெரியுமா? அவன் என்ன சொல்றான்னா தமத்தை ஒத்துக்காதவனுக்கா ராமாகிற, அதாவது சுத்தி ரஜதம் இது ரெண்டும் தனித்தனியாக ரெண்டு ஞானத்துக்கு விஷயமாகுது. ஆனா தீனம்னு தெரியல, அதனால இதோட தீனம்னு வந்தது சொல்லுவான். விவாதிக்கு விவாதித்து ஒத்துண்டான்னு கேட்டேன்னா இப்ப எப்படி பாதிக்கிறது? ரெண்டும் தனித்தனியா இருந்தது தனித்தனியாக இல்லாதது போல, அதாவது சேர்ந்து இருக்கிற மாதிரிதான் தெரியுது. ஏன் அப்படின்னா எப்படி அது இல்லையோ அப்படி பாதிக்கிறது நீங்க ஒத்துதான் ஆச்சாரியா. நிஜமா நியாயமா பார்த்தா எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்து அவனுக்கு இது சுத்தி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அப்படி பாதிக்கிறது. அதே மாதிரி இவன் ஞாபகப்படுத்திக்கக்கூடிய ஞாபகம் வந்த வெள்ளியானது எனக்கு வெள்ளி ஞாபகம் வருது, எங்கேயோ இருக்கு எங்கேயோ பார்த்தேனே அப்படின்னு ஞாபகம் வந்துருக்கணும். ஆனா அது அப்படி ஞாபகத்துக்கு வரல, வேற மாதிரியே ஞாபகம் வருது. அப்ப என்ன ஆச்சு? பராவகாசம் தான். எது எந்த ரெண்டு வஸ்து சேர்ந்து இல்லையோ அந்த ரெண்டு வஸ்து சேர்ந்து இருப்பதாக தெரிந்தால் இது பரஸ்பர பராவகாசம் தான். அவளும் ஒத்துழையாக ஆச்சு. சுக்கிரஜயோகோ பிருதக் ததோஹோ அபிருதக் அவகாசா அபிமானம். இது பிராந்தி தான். பிராந்தி இல்லை இல்லைன்னு சொன்னா பிராந்தி தானா வந்திருக்கு. திருப்தியை அப்படி சுக்தி சகலத்திய ரஜத ரூப பிரதிபாசனா. மூணாவது பழத்தை சொன்னா இல்லாத ரகமான இருக்கிற சுக்தி தெரியுது அப்படின்னு சொன்னாலும் தெரிஞ்சு போச்சு. பரஸ்பர பராவகாசா கஷ்டமா இருக்கு. பூர்வ திருஷ்டத்வ ஸ்மிருதிரூபத்வயோகோ சர்வத்திர அபிவிச்சாரா ந விவாதயித்ய அபிப்பிராயமா. இனிமே பரஸ்பர பராவகாசனாங்கிறது சரி, ஸ்மிருதிரூபங்கிறத எல்லாரும் ஒத்துக்கலையே அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சொன்ன லட்சணம் எல்லாரும் ஒத்துக்க லட்சணமானால் அது பூர்ணமாக எல்லா மதத்திலையும் இருக்கிறதாக நீங்க தெரியுங்க. அப்படி சொல்லாமல் பரஸ்பர பராவகாசா அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்க விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னால் போராது. ஏன்னு கேட்டா நீங்க பிரதிரூபகான சொல்றேன், பூர்வ திருஷ்டான்னு ஒண்ணு போடுறேன், இந்த ரெண்டும் எல்லாரும் ஒத்துக்க விஷயமாக இது. அப்ப எப்படி நீங்க சொன்ன லட்சணம் எல்லாருக்கும் சம்மதம்னு சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் என்ன சொல்ற? பூர்வ திருஷ்டத்வ பிரதிரூபத்வயோ சர்வத்திர அபேட்சாரா விவாதயித்ய அபிப்பிராயமா. பாட்டுக்காரர் என்ன நினைக்கிறார்? அந்த பூர்வ திருஷ்டத்துவம் பிரதிரூபத்துவம் இதை நான் சொல்லி அவளுக்கு சம்மதமா இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் ஒத்துள்ள விஷயம். சொல்லாமலே சித்தமா இருக்கு. அதுக்கு சித்தமா இருக்கும். பூர்வ திருஷ்டத்துவங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே அந்த பிரம விஷய சம்ஸ்காரம் வேணும் அப்படிங்கறது காண்பிக்கிறதுன்னு சொன்னார். பூர்வ திருஷ்டம்னு சொன்னதான் ஏற்கனவே அவன் அதை பார்த்திருந்தால்தான், அந்த சம்ஸ்காரம் அவனுக்கு இருந்தால்தான் மறுபடியும் சாந்தி வர முடியும். அதனால பூர்வ திருஷ்டம் அந்த விதத்துல உபயோகப்படுறது. இது யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஏற்கனவே அந்த வஸ்துவை பத்தி ஒரு ஞானம் இருந்தால்தான் சாந்தி ஞானம்ங்கிறது அந்த வஸ்துவில வரும். இது ஒண்ணு. ஸ்மிருதி ரூபம்ங்கிறது ஸ்மிருதி சதுசம்னு சொன்னோம். பார்க்கக்கூடிய அந்த அப்ப வரக்கூடிய அந்த ஞானமானது ஸ்மரணாத்மகமாக இல்லை, அது ஒரு அனுபவாத்மகமாகத்தான் இருக்கு. ஆனா ஸ்மரணத்தை போல சில காரணங்கள்னால கண்ணியமாக இருக்கு. அதனால ஸ்மிருதி சொன்னோம். இந்த விஷயத்தையும் யாருமே இதே சொல்லுங்க. ஆக சம்ஸ்கார ஜன்யத்தும் ஏற்கனவே இவனுக்கு இந்த விஷயத்தை பத்தின அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்துல யாருக்குமே விருது பத்தி இல்லாததுனால அதை விசேஷமாக ஆசைக்காக எடுத்து சொல்லுங்க. விருத்திரூபா பரஸ்பர பூர்வகிருஷ்டாவகாசா அப்படின்னு சொல்றே, அந்த பரஸ்பர அப்படிங்கிற ஒரு விசேஷம் ஒண்ணு சொன்னே. பரஸ்பரனா வேற ஒண்ணு, அதாவது எது நிஜமோ அதை பரஸ்பரன்னு சொல்லணும். சுத்தி ரஜதமாக தெரிகிற இடத்துல நமக்கு பரச பெண்ணால எதை எடுத்துக்கணும்? சுத்தியை வாங்கிடணும். எது தெரியாமல் நிஜமாக அந்த இருக்கோ அதை பரஸ்பரன்னு எடுத்துக்கணும். எது பொய்யாக தெரிஞ்சுட்டு இருக்கோ அதை பராவகாசா எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும். இப்ப இந்த இடத்துல எனக்கு ஆட்சேபம் இருக்குன்னு சூன்யவாதி சார். சூன்யவாதினா அவனுக்கு அதிஷ்டானம் கிடையாது. நிரதிஷ்டான சமவாதின்னு வார்த்தை. அங்க எதுவுமே இருக்க வேண்டாம், ஆனா சாந்தி வரும். நமக்கெல்லாம் எப்படின்னு கேட்டா
வேற ஏதோ ஒண்ணு நிஜமா இருந்து அந்த வஸ்து மாறி தெரிகிறது, வேற மாதிரியா தெரிகிறது, மாற்றி விடுகின்றால் அது சாந்தின்னு அதை சொல்லி. இப்ப அவனுக்கு என்னன்னா அந்த ஒரு வஸ்து இருக்கவே வேண்டியதில்லை, தானாவே சாந்திங்கிறது வரும். எல்லா தியானமும் சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவன். அதனால பரத்திர அப்படின்னு சொன்னீங்க, வேறொன்னா தெரியுதுன்னு அந்த பரத்திரங்கிற அதிஷ்டானாம்சத்தை நான் ஆட்சேபிக்கிறேன், எனக்கு சம்மதம் கிடையாது, நீ சொன்ன லட்சணத்தை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவன் பூர்வத்துக்கு வரான். தத்திர ஸ்மிருதிரூபா பூர்வதிருஷ்டாவபாதா ஏதாவது லட்சணே நிரதிஷ்டான அத்தியாசவாதி பக்ஷே அப்படி நிருபவர்த்திகே லட்சண வியாப்தியா இது தன் நிவர்த்தே பரஸ்பர இருக்கிறது. மாற்றார் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க அப்படி சொன்னால் அது தப்புங்கிறதுக்காக தான் நான் பரஸ்பரன்னு கேட்டிருக்கேன். நான் பொதுவான ஒரு அம்சங்களை தான் சம்மதி சொல்லணும்னு நினைக்கிறேனே தவிர பாக்கி விசேஷாம்சத்தெல்லாம் நீ ஒத்துக்காக இருக்கணும்னு இல்லை. மற்றவா ஒத்துக்காக அவ சொன்ன ஒத்துக்காக இருந்தால் அது தப்பு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த பரஸ்பரங்கிறத சேர்த்து லட்சணத்துல போட்டுருக்கேன். அதற்கு அதை சொல்றேன். ரூபா பூர்வதிருஷ்டாவபாதா பரஸ்பர இல்லாமல் ஏதாவது லட்சணே இவ்வளவு மாத்திரம் லட்சணமாக சொன்னால் இப்ப என்ன ஆகும், நிரதிஷ்டான அத்தியாசவாதி பட்சத்துக்கும் போகும். பரஸ்பர இல்லையே, ஆதாரமே வேண்டியதில்லை, எதற்கும் சமம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த சூழ்நிலை அவன் பட்சத்துக்கும் சமமாக சொன்னதாக ஆகும். அது தப்பு, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பரஸ்பரன்னு சொல்றாங்க. நிருபபக்திக்கு விஜயனம் போட்டார். அந்த அத்தியாசவாதம் இருக்கே சூன்ய அத்தியாசவாதம் அது தெரியல, உபபக்தி கிடையாது. அதை வியாழ்த்தி பண்றதுக்காக பரஸ்பரன்னு சொன்னாங்க. இப்ப நெருங்குறவன் கேட்கிறான், நிருபபக்திக்குங்கிறது அவன் சொல்ற வாதம் உபபக்தி இல்லாததுன்னு உபபக்தி கோயம் பட்சா. இங்க இந்த கொஸ்டின் மார்க்கு பின்னாடி வரும். கமம் போட்டு நிருபபக்தி கோயம் பட்சா இல்லை, கமம் நிருபபக்தி கோயம் பட்சா நிருபபக்திக்கு அப்படின்னு போட்டு சொன்னாலே அந்த வாதத்தை நீங்க ஆரம்பத்திலேயே நிருபபக்திகள்னு சொல்லிவிட்டு எப்படி எதை வச்சு நிருபபக்திகள்னு சொல்றது அப்படின்னு கேள்வி. அடுத்த வார்த்தை கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் நகி நிரதிஷ்டான அத்தியாசா திருஷ்டபூர்வா சம்பதிதா. அதாவது ஒரு வாரம் பூர்வபக்ஷம் பிரச்சனமா இருக்கு. நகி நிரதிஷ்டான ஒரு வாரத்திலும் பதில். அதிஷ்டானமே இல்லாத அத்தியாசம் எங்க பார்த்தேன், இதுவரை பார்த்தது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச கிரமத்துல எல்லாம் அந்த கிரமம் போட்டீங்கன்னா அந்த இடத்துல வேற ஒண்ணு இருக்கு, அப்படிதான் இருக்கு. அதனால திருஷ்டபூர்வா நிரதிஷ்டான அத்தியாசா இன்னும் சம்பவிவா. நீ பார்த்தாட்டா என்ன எங்கேயாவது சம்பவிக்கலாம ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னா சம்பவிக்கும் சம்பவிக்காது. இந்த நாங்கிறது அருமை சேர்த்துக்கிறாங்க சம்பவிவா. அதிஷ்டானமே இல்லாமல் ஒரு அத்தியாசம் வருதுங்கிறது சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்னு பதில். இதுக்கு அடுத்தது மறுபடியும் அவன் கேட்கிற கேள்வி, அதெல்லாம் இல்லை நிறைய நான் பார்த்திருக்கேனே, அதிஷ்டானமே இல்லாத அத்தியாசம் நமக்கெல்லாம் அனுபவத்துல இருக்கேங்கிறான். ஏகோன்றதாதி அவபாதா நிரதிஷ்டானோ திருஷ்டா இதுவரையும் அவனுடைய வர்ணம் பிரச்சனம். ஏகோன்றது சமம் வருது, இதுல அதிஷ்டானமே கிடையாது, அதிஷ்டானமே இல்லாமல் தெரியுது. ஏகோன்றதம்னா என்ன பிரமம் அப்படின்னு கேட்டால், ஆகாசத்துல வெறும் ஆகாசத்துல இப்படி கண்ணால பார்த்து இருக்கும்போது இப்படி ரவுண்டா ஏதோ போற மாதிரி வருமா போற மாதிரி இங்கே அங்க போகும் அங்கேயும் இங்கே போகும் வரா மாதிரி தெரியுமே சொல்ற, அது ஒரு ஆகாரம் இல்லை, அது அந்த உருண்டையா தெரியுது. என்னது அது மாதிரி கேட்டா அது உண்மையில என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியும். இங்க எழுத்துலாம் இந்த எழுத்தம் இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுன்னா அது சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாம்பு இல்லைன்னு சொன்னா வேற என்னன்னு கேட்டா அது கயிறு, அதுதான் பாம்பா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அங்க என்ன உண்மைங்கிறது சொல்லலாம். ஆனா இந்த உருட்டை இப்படி ஆகாசத்துல போக காணப்படுறது அது உருட்டை அப்படி இல்லைன்னு சொன்னா வேற என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. அப்ப இதே சொன்னவாதி என்ன சொன்னா நிரதிஷ்டானம்சமா உன் அதிஷ்டானம் மிக இருந்தால்தான் அது செய்வது. இது எவ்வளவு கிடையாது, இதெல்லாம் இருக்கு. இதுக்கு பதில் உத்தரவாதம் நான் சத்தியாபி ஏதோவயவாதிஷ்டானத்வா. அந்த ஆகாசத்துல பிரகாசம் வியாபிக்கும். அந்த பிரகாசம் தான் உங்களுக்கு உருண்டா தெரியும். அப்படி இப்படி ரவுண்டா தெரிஞ்சுதான் இப்படி போற மாதிரி தெரியுது, போற மாதிரி வரா மாதிரி தெரியுது. அங்க வியாபிக்கின்றிருக்கக்கூடிய தேஜஸ், தேஜஸ்ங்கிறது இருக்கோ அவ இப்படி தெரியுது, போற மாதிரி வரா மாதிரி தெரிஞ்சது எதுன்னு கேட்டா போகவும் இல்லை வரவும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய அங்க வியாபிக்கின்றிருக்கக்கூடிய வெளிச்சம் பிரகாசம்
ஒரு விதமான சூரிய பிரகாசத்துக்கு போன மாதிரி தெரியும். அப்ப சொன்ன இப்ப இன்னொரு சம்பந்தம் நிருபவர்த்திகம்ங்கிறது சரியா கொடுக்கப்பட்டதா அந்த அதிஷ்டானம் இல்லாமல் பிரம்ம மரத்துங்கிறது நிருபவர்த்திகம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த வாரம் என்ன சொல்றான், அதிஷ்டானம் இல்லாமல் தம் வருதுன்னு சரி விட்டுடுவோம், அது வேண்டாம். ஆனா அதுக்காக சத்தியம்தான் அதிஷ்டானமாகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அதிஷ்டானம் சத்தியம் பாஷக்கால் எடுத்துவானா சத்தியானே ஒரு சத்தியம் ஒரு விஷயம் அந்த இது ரெண்டும் சேர்ந்துதான் சமத்துல செய்யணும். சத்தியமே இல்லாமல் வெறும் அமிர்தம் செய்ய முடியாது அப்படிங்கிறது பாஷக்கார். இவன் என்ன சொல்றான், அது வேண்டாம், ரெண்டு அமிர்தம் ரெண்டுமே அமிர்தமா வச்சுக்கணும். அதிஷ்டானம் அமிர்தமே அதிஷ்டானமாக்கவே. அப்ப எதுக்கு எது அதிஷ்டானம்னு கேட்டா இதுக்கு அது அதிஷ்டானம், அதுக்கு எது அதிஷ்டானம் பரஸ்பரம் சொல்லிப்போங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். நானும் ரஜதே சம்பிது சம்பிதி ரஜதம் இது பரஸ்பராதிஷ்டானோ புருஷரி. அதிஷ்டானமே இல்லாம அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சத்தியமான ஒரு அதிஷ்டானம் இல்லாமலே அதிஷ்டானம் வரலாம் அப்படின்னு என்னுடைய பக்கம். அப்ப எந்த பொய்யான அதிஷ்டானம் இருக்கலாம்னு சொன்னா அது எது அப்படின்னு கேட்டா நமக்கு அங்க என்ன தெரியுது, ரஜதம் தெரியுது, வெள்ளி அப்படின்னு தெரிஞ்சுதா. இந்த இடத்துல ரெண்டு அம்சம், வெள்ளி ஒண்ணு, வெள்ளியுடைய தியானம், சம்பிச்சுனா தியானம். வெள்ளி இருக்குன்னு தெரியுறது இல்லையா, அப்ப தெரியக்கூடியது வெள்ளி, தெரியுறதுன்னு சொல்றோமே அந்த தியானம், ரெண்டு அம்சம் இருக்கு. இந்த ரெண்டுமே தப்பு. இப்ப தியானத்தை நாம காந்தின்னு சொல்லுவோம், மிச்சா. அந்த வெள்ளி மிச்சாதான் சந்தேகமே இல்லை. அப்ப என்ன ஆச்சு, இந்த தியானம் வரத்துக்கு வெள்ளி அதிஷ்டானமாயிடுதான், அந்த வெள்ளி வரத்துக்கு தியானம் அதிஷ்டானமாயிடுது. பரஸ்பரம் அங்கேயே பரஸ்பரம். இதுக்கு அது அதிஷ்டானம், அதுக்கு இது அதிஷ்டானம் விடுவோம் அப்படின்னு சொல்றோம். ரஜதே சம்பிது சம்பிதி ரஜதம் அர்த்தம் இது பரஸ்பராதிஷ்டானம் பவிஷ்யதி. இப்படி எங்கேயாவது உண்டான்னு கேட்டா பீஜாங்குராதிபத்து. பீஜம் அங்குரம் எது காரணம், பீஜம் காரணம், அங்குரம் காரணம். அங்குரம் காரணம், அதுலேயே மறுபடியும் பீஜம் வரும். பீஜம் காரணம் எது காரணம், எது காரணம்னா பீஜத்துக்கு அங்குரம் காரணம், அங்குரத்துக்கு பீஜம் காரணம். அப்ப பரஸ்பரமாகலையா. அதுபோல தியானத்துக்கு விஷயம் அதிஷ்டானம், விஷயத்துக்கு தியானம் அதிஷ்டானம் இருக்கு போறது அப்படின்னு பொருள். இனிமேல் நைந்த காரணம் இது பதில் என்ன சொல்ற, நீ சொன்ன திருஷ்டாந்தமே முதல்ல சரியில்லை. இப்ப ஒரு பீஜத்தை எடுத்துட்டேன்னா ஒரு வேலை நம்ம கையில இருக்க, இந்த வேலை எதிலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டோம். கேட்டா எழுத்தாப்புல ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்துல இருந்து பழம் காய்ச்சி அதுல இருந்து வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஆனா அந்த மரம் இருக்கு, அந்த மரத்திலிருந்து வந்தது இந்த விதை. ஆனா எத்தா போல இருக்கிற மரம் இந்த விதையிலிருந்து வந்ததோ வேற ஒரு விதையிலிருந்து, அது வேற மாறிவிட்டது. அப்ப எந்த விதையிலிருந்து அந்த மரம் வந்ததோ அதே மரத்திலிருந்து அதே மரம் அந்த விதையிலிருந்து, அதாவது எந்த விதையிலிருந்து மரம் வந்ததோ அந்த மரத்தையே அந்த விதைக்கு காரணமாக சொன்னோமானால் அப்ப இது பரஸ்பரம் சொல்லலாம். இப்ப இது பரஸ்பரம் சொல்ல முடியாது. வேற வேற விதை வேற வேற மரத்துக்கு காரணமா இருக்குன்னு சொல்லிட்டா இது பரஸ்பரம் சொல்றதுக்கு இல்லை. இது சொல்லலாம், இதுவும் ஒரு அனுசரம் அதுவும் ஒரு பீஜம்னு பொதுவா ஜாதியை வச்சுன்னு சொல்லலாம்னு சொல்ல, அதுவும் பீஜம் தானே, பீஜத்தை வந்தது தானே அப்படின்னா இந்த பீஜம் வேற அந்த பீஜம் வேற தானே. நத்திர யதோ பீஜா யஹ அங்குரஹ அதையேவ தத் பீஜம். எந்த பீஜத்தில் இருந்து எந்த ஒரு அங்குரம் வந்ததோ அந்த அங்குரத்திலேருந்தே அந்த பீஜம் வந்ததுங்கிறது நான் இல்லை. அப்படி அங்குராந்த வேற ஒரு அங்குரத்திலேருந்து அது வந்து மிக புனா நீ சொன்னீங்க அந்த விஷயம் ஞானம் ரெண்டுல ஞான விஷயத்தை அத்தியாசா விஷய ஞானத்தை அத்தியாசா இது அப்படியே பரஸ்பரம் உங்களுக்கு மிக புனா எஸ்யாம் சம்பிதி எது ரஜதம் அவபாகத்தே தயோரேவ இதரேதராத்தியாசா தோ துர்கடம் நீண்டது. அதனால் நீ சொன்னது நிருபபத்திகம், உபபத்தி இல்லை, சரியா வராது. அது மாத்திரம் இல்லை, இந்த பீஜாங்குராதி திருஷ்டாந்தம் இருக்கே இது கூட நமக்கு ஒன்றும் ரொம்ப சத்தியா சொல்றான் படி இல்லை. பீஜாங்குராதி திருஷ்டாந்தா சதா சாத்திய மோகிதகான்னு. இன்னொன்னு திருஷ்டாந்தத்தை சித்தமா இருந்தா தான் திருஷ்டாந்தமாக ஏற்றுக்கணும். சித்தமா இருக்கணும்னா இந்த இடத்துல இந்த வியாப்தி நிச்சயமா இருக்கணும்.
அந்த பிரமாணத்தை நிச்சயம் பண்றதுக்கு உபயோகப்படக்கூடியதாக அந்த திருஷ்டாந்தம் இருக்கணும். அப்பதான் அந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துக்க முடியும். இங்க அப்படி இல்லையே பீஜாங்குராந்தர பரம்பரா மாத்திரேன அசிமத வஸ்து சித்தி. ஒரே ஒரு அந்தரசம் போட்டுருக்கா, ரெண்டுமே சேர்த்துட்டோம். பீஜ அங்குரம் சொல்ற அந்த திருஷ்டாந்தத்துல கூட பீஜாந்தர் அங்குராந்தர் இந்த ஒண்ணு ஒரு பீஜத்துக்கு பேர் கொடுத்தோம்னா இந்த பீஜம் எங்கேன்னு வந்ததுன்னா ஒரு மரத்திலிருந்து வந்தது. அந்த ஒரு மரம் ஒரு பீஜத்திலேருந்து வந்தது. ஆனா இந்த ஒண்ணுங்க போட்ட பீஜத்திலேருந்து இல்ல, வேற ரெண்டு இன்னொன்னு போடுவோம். அந்த பீஜத்திலேருந்து வந்ததுன்னு போடுவோம். அதுக்கு முன்னாடி அந்த பீஜம் எங்கே வரல, இந்த மரத்திலேருந்து வரல, அது வேற இன்னொரு மரத்திலேருந்து வந்தது. இதுதான் சொல்லிப்போம். இதான் பீஜாந்தர அங்குராந்தர். வெவ்வேறு பீஜம் வெவ்வேறு அங்குரத்திலேருந்து வந்தது சொல்லணும். அந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி உனக்கு ஒன்றும் லாபம் இல்லை. இங்க இந்த ஞானம் இந்த ரஜதம் ஞானம் இந்த ரெண்டுல இந்த ஞானம் ரஜதத்துக்கு அதிஷ்டானமா இருக்கு. அந்த ஞானத்துக்கு வேற ஒரு ரஜதம் அதிஷ்டானமா இருக்கு. அந்த ரஜதத்துக்கு இன்னொரு ஞானம் சொல்ல போற இங்க கிடையாது, பண்ண முடியாது. ஆனா பீஜாங்குர திருஷ்டாந்தம் இங்க ஒண்ணு தெரிவித்து வராது. அங்கேயே அபிமத வஸ்து சுத்தி இல்லை. பிரதீபிதோ வஸ்து கஷ்ட அனிவர்த்தா காங்ஷத்வா. பீஜம் அங்குரம் அப்படிங்கிற இடத்துல இந்த பீஜம் அங்குரத்திலேருந்து வந்தது, அந்த அங்குரமும் ஒரு பீஜத்திலேருந்து வந்ததுதான். அது எப்படி வந்ததுன்னா அதுவும் ஒரு அங்குரத்திலேயே வந்தது, பீஜத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா நாம ஒண்ணு ஜாஸ்தி அதுக்கு மேல கேட்க மாட்டோம். எதுலேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சா போறோம். அதுக்கு மேல நம்ம ஆகாங்ஷை இல்லை, அதோட நின்று போயிடும். ஆனால் இந்த பரஸ்பர அதிஷ்டானம் சொன்னதானால் இந்த ரஜதம் இந்த ஞானத்துல அத்தியஸ்தம் சொன்னா இந்த ஞானம் முன்னாடியே வந்திருக்கணுமே, இருந்தாத்தானே அது ரஜதம் வரும். இந்த ஞானம் இந்த ரஜதத்துல அத்தியஸ்தம் சொன்னா இந்த அத்தியாசம் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க இருந்திருக்கணுமே அந்த வெள்ளி. அப்ப இது ரெண்டு, இந்த ரெண்டுக்குள்ளேயே இதை காட்டிலும் முன்னாடி அது இருந்திருக்கு, அதை காட்டிலும் முன்னாடி இது இருந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? ரெண்டு வஸ்துவை எடுத்துட்டு இந்த ரெண்டுக்குள்ள இதை காட்டிலும் முன்னாடியே அது இருந்திருக்கு, அது வரத்துக்கு முன்னாடியே இது இருந்திருக்குன்னு முடிய முடியும். இந்த மாதிரி சித்திக்கவே ஒரு பதார்த்தமும் காண்பிக்க முடியாது. அதனால எப்படி வந்தது அப்படின்னு ஆகாங்ஷை அப்படியே நிற்கிறது. பிரதீபிதா வஸ்துதச்ச அனிவர்த்தாகாங்ஷத்வா. அப்ப பீஜாங்குர ஸ்தானத்துல அங்கேயும் கேட்டுட்டே போகக்கூடாதுன்னு கேட்டா அங்க ததாக குதா இதம் ஏவம் இது பரிணயோகே திருஷ்டத்வாதேவம் இது தத்திர தூரம் வா பரிபாவிய ஸ்தாதவியம். பீஜாங்குர திருஷ்டாந்தத்துல ஏன்பா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான்பா பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். நமக்கு பார்த்தது அந்த பிரமாணம் இருக்கு, பிரத்யக்ஷ பிரமாணம் இப்படிதான் நமக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிறத வச்சிருந்து ஒரு இடத்துல நிறுத்திக்கணும். தூரம்பா பரிசாவிய ஆட்டவும் அதுக்கு முன்னாடி எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே போனா கடைசியில ஒரு 2-3 ஸ்டெப்புக்கு போனோம். 10 ஸ்டெப்புக்கு போய் இப்படி ஓ இந்த வீட்டுல இருந்தா இது வந்தது. நம்மளுடைய பரம்பரைய கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் அப்படிதான். நம்ம அப்பா அவன் அப்பாவுக்கு தானே பிறந்திருப்பான், அவ அப்பாவை பத்தி கண்டுபிடிச்சிடலாம். அவன் எங்க இருந்தா என்ன ஏது, அவரும் ஒரு அப்பாவுக்கு தான் பிறந்திருப்பான், அவருக்கும் ஒரு அப்பா இருந்திருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் மேலே போனா எவ்வளவு தூரம் போகுது. இப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஏதோ 3 தரம் அதுக்கு மேல தேடலாம், ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எங்கேயோ போய் நிற்கணும். அதுக்கும் மேல போயிட்டே இருந்தா ஒன்றும் நிற்காது. தத்திர தூரம்பா பரிதாவிய ஸ்தாதவியம் அந்யதா हेतु परंपरामेव अवलंब्य क्वचिदपि अनवतिष्ठमानः न अनवस्था दोषम अधिवर्तेत. நிற்க முடியாது, அது அவசியம் கண்டுபிடிச்சாதான் முடியும் அப்படின்னு போயிட்டே இருந்தாங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதாக ஒரு நிர்ணயத்துக்கு வர முடியாது. அனவஸ்தா தோஷம் வந்துட்டு அப்படிச்ச இது ஒரு நல்ல யுக்தி சொல்ற. ந क्वचित् निरवधिकः न इत्येव भागावगमो दृष्टः. ந அப்படின்னு ஒரு பாகம் வராதான். பாகம்னா என்ன தெரியுமா? முதல்ல எப்படி தெரிகிறது? இதம் ரஜதம் அப்படின்னு தெரிஞ்சுதா? இதுக்கு பாக ஜானம்னா அப்படி இல்லை, இது ரஜதம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது. இது ரஜதம்னு முன்னாடி தெரிஞ்சுது, இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொன்னா இதுதான் பாகம். முன்னாடி என்ன சொன்னதோ அது அப்படியே இல்லைன்னு ஒருத்துனா அப்ப என்ன ஆகும்? இதுதான் அதுக்கு பாகம். இதை நீங்க பாகம்னு சொல்லக்கூடாது. இது ரஜதம் தான், இது சுத்தி இல்லை அப்படின்னு சொன்னா இது பாகமோ?
இல்லைன்னு சொன்னதுக்காக அது பாதம் ஆயிடாது. முன்னாடி எதை சொன்னோமோ அதை இல்லைன்னு சொல்றோம். இல்லைன்னு பாதத்தில் இருக்கீங்க ஒரு பாதத்துக்கு ஞானம் இல்லையான்னு தெரியல. அப்ப இந்த இடத்துல நீங்க இன்னும் மாத்திரம் ஒரு பாதக ஞானம் உண்டோ? இது வந்து நீங்க சொன்ன ரஜதம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோம். ரஜதம் இல்லை, ஆனா அப்ப என்னது அப்படின்னு கேள்வி நிற்கிறது. இது ரஜதம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்னது அது சொல்லு, அப்பதான் நான் ஒத்துக்க இல்லைன்னு சொன்னேன். அதனால என்ன அப்படின்னு வெறும் பாகாவதமாக நதிஷ்டா இதம் ரஜதம்னா கிந்து சுக்தி அப்படின்னு, அயம் சர்ப்போனா கிந்து ரஜு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இது இல்லைன்னா வேற என்னன்னு சொல்ல வேண்டியது. இதுதான் நிரவதிக. அவதின்னு சொன்னா அந்த பாக்கி எது இருக்குமோ அது அவதின்னு சொல்லுவோம். அவதியே இல்லாமல் தெரிஞ்ச வஸ்துவ இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. இது அப்படி இல்லைன்னு சொன்னா வேற எப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நிரவதிகா பாதாவதமா நதிஷ்டா. அப்ப அவன் கேட்பான், அப்படி இருக்கு போல இருக்கேன். ஒரு 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 சம்பாஷணம் மாதிரி பார்ப்போம். ஆப்த அனுமானத்தாலேயோ ஆப்த வச்சனத்தாலேயும் இப்படி சொல்றது உண்டு. நாம அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை பிரயோகம் பண்றது உண்டோனோ அது நிரவதிகம் தானேன்னு கேட்கறான். சவனா தேவதத்தோவா அப்படின்னு விட்டான்னு வச்சுக்கோ. இல்லைன்னு சொல்லி முடிச்சாங்க இல்லையா? இது நிரவதிகமான ஒரு பாகம் தானே இது, இப்படி உண்டே அப்படின்னு அதுக்கு சொல்றார். எத்தராபி அனுமானா ஆப்தவச்சனாத்வா ந சர்ப்பகா இத்தேவ அவகமஹா. சர்ப்பகானா அப்படிங்கிறது மாத்திரம் தெரிஞ்சுதான். தக்கராபி சிம்புனரிதம் அபேட்சா தரிசனா. இதோடு என்ன சொல்ற நீ தேவதன் இல்லையா, அப்ப வேற யாரு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி வரும்போது அங்க மறுபடியும் சொல்ல வேண்டிய பாக்கி இது அபேட்சா தரிசனா. புரோவஸ்திதம் வஸ்து மாத்திரம் அவதிக்கு வித்தியதே. அந்த ஏதோ ஒரு புரோவர்த்தி வஸ்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியா ஒண்ணுமே இல்லாமல் மாற்றி கொள்வதுங்கிறது முடியவே முடியாது. அப்ப அவன் கேட்பான், இந்த சாம்சன் இருக்கானே அவன் வந்து ஜெகத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டா பிரதானம் அப்படின்னு சொல்ற. நீங்க என்ன சொல்ற? அது இல்லை அப்படின்னு. அப்படி சொன்னா என்ன? பிரதானம் இல்லைன்னு சொன்னா பிரதானத்தை நீ என்ன வச்சுன்னு சொல்ற? அப்ப எதை அவன் பிரதானம்னு பிரமிச்சான்னு சொல்லணுமோ? நீ வெள்ளி இல்லைன்னா அப்ப என்னது அப்படின்னு கேட்டா அது வெள்ளின்னு அவன் சொன்னது வெள்ளி இல்லை, அது வந்து ஒரு கிழிஞ்சல் அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் ஜெகத்துக்கு காரணம் பிரதானம் அப்படின்னு சொன்னானே அது பிரதானம் இல்லை, அது வேற இன்னும் ஒண்ணு ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லணும். அவன் சொல்றது விட்டோம், அவன் சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு விட்டுறது. அவன் வந்து இதைத்தான் பிரதானம் அப்படின்னு நினைக்கின்றான் அப்படின்னு நாம சொல்றது இல்லை. அப்படி சொல்றோமா? இல்லை. அப்போ இந்த இடத்துல நிரவதிக்க பாகம் வந்தா மாதிரி இருக்கு. அவன் சொன்னது இல்லைன்னு சொல்லிட்டு திருப்தியா இருக்குன்னா இதுதான் நிரவதிக்க பாகம். அவன் சொன்னது இல்லை ஆனா அது வேற ஒண்ணு அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் நிஜமான சாவதிகமான பாகம். அப்படி சொல்லலையே அப்படின்னு கேட்டான். அது சொல்றாரு அங்கே நம்ம பேசுற பேச்சுதான் வித்தியாசம். விஷயம் பிரதானாதிஸ்வபி ஜெகத்காரணே திரிகுணத்வாதி பாசகா அதிகதாவதி முழுக்க வாக்கியத்தை எடுத்துக்கோ. பிரதானம் ஜெகத்காரணம். ஜெகத்காரணம் எது அப்படின்னு கேட்டான். ஜெகத்காரணமானது பிரதானம் அப்படின்னு அவன் சொன்னான். நான் என்ன சொன்னேன் அப்படி இல்லை அப்படின்னா என்ன? ஜெகத்காரணம் பிரதானம் இல்லை, பிரம்மன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்ன. அப்ப எது பிரதானம்? ஜெகத்காரணம் இல்லைன்னு சொன்னா ஜெகத்காரணம் எது? பிரம்மம் ஜெகத்காரணம். நான் சூன்யத்தில் கொண்டு போய் நிறுத்தலை. ஒரு ஜெகத்காரணம் பிரதானம் இல்லைன்னு சொன்னா பிரம்மன் தான் ஜெகத்காரணம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால அங்கே அவதி இருக்கு, அதிகதா அவதி இருக்கு. अथवा सर्वलोक साक्षितमेव तेजोन्द्रकारावती तद्बाधे तद अनुसंगयेव बोधे बाध्यते न बोधः. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உனக்கு பூர்வபக்ஷிக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சர்வலோக சாட்சிதம். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு. இந்த அனுபவத்துல அவ வந்து புரிஞ்சுக்க முடியும் எது பாதிக்கிறதுன்னு. நான் சுலபமா அவங்களுக்கு காரணம் சொல்றேன். நீங்க ஏதோ கேட்கணுன்ற சமம் அதிஷ்டானமும் இல்லாம வருதுன்னு சொல்றது அங்க எது பாதிக்கப்படுறது தெரியுமோ? போதே தது அனுசங்கா. அங்க கேட்டோன்றகம் இல்லை, ஆனா கேட்டோன்றகம்னு தெரிந்ததே தெரியலேன்னு சொல்ல மாட்டோம். பிராந்தி வந்தது, அந்த ஞானம் வந்தது. அந்த ஞானத்தை எனக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நாம தான் சொப்பனம் பார்த்தோம். சொப்பனத்துல எந்த விஷயத்த பார்த்தோமோ அந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு நம்ம மூச்சு
சொல்ல முடியும் ஜாகிரத அவஸ்தையில. ஆனால் நான் அந்த மாதிரி சொப்பனமே பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆக சொப்பனம் பார்த்தோங்கிறத இவங்க ஒத்துதான். சொப்பனத்துல எது பார்த்தோமோ அது நிஜமில்லை, அது கிடையாது, அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஆனால் பார்த்தது என்னமோ வாஸ்தவம் தான். பார்த்தது வாஸ்தவங்கிறது என்ன அர்த்தம்? அந்த ஞானம் பாதிக்கப்படல. ஞானத்துல அந்த விஷயம் இருந்தது, எது விஷயமா தெரிந்ததோ அது பாதிக்கப்பட்டது. அப்ப என்னாச்சு? விஷயம் பாதிக்கப்பட்டதுனால ஞானத்தை பாதிக்கமாக போகும். இல்லட்டா ஞானத்துக்கு நமக்கு பாதிக்கமே கிடையாது. ஞானத்துக்கு பாதிங்கிறது அதுல தெரிஞ்ச விஷயம் தப்பா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலே ஞானத்தை தப்புன்னு சொல்றோம் இல்லையா? ஞானம் வந்துட்டு நாம இதுவே இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். இது சர்வலோக சாட்சியம். இது நாமும் பெருசா சாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும். தது பாதே தது அனுசங்க ஏவ போதே பாத்தியதே. போதே தது அனுசங்கோ பாத்தியதே, போதா பாத்தியதே. அந்த போதம் பாதிக்கப்படுவதில்லை. போதத்துல அந்த விஷயம் இருக்கு, அந்த விஷயம் பாதிக்கப்படுது, விஷயத்தோட சம்பந்தம் பாதிக்கப்படுறது. அப்படி பார்க்க ததவதி சர்வத்திய பாதா. பாதா பாதான்னு சொன்னா அந்த போதம் இருக்கு, கடைசியில ஒரு தியானம் இருக்கு. அந்த தியானமே அவதின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மிஞ்சி இருக்கிறதே அதுதான் அவதின்னு வச்சுக்கிறேன். இது இல்லைன்னு சொல்லிட்டா எது மிஞ்சி இருக்கோ அதுதான் அவதி. அவதி இல்லாமல் பாதமே வராது. ஏன்னா தன்மாத்திரத்திய பாதா பாவா. இப்படி பார்க்கும்போது இங்க கடைசியில எல்லா இடத்துலையும் போதம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, அதுதான் பாதம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அதுதான் நான் சைத்தன்யம் ஆத்மா அப்படின்னு சொல்றேன். தன்மாத்திரத்திய பாதா பாவா ஸ்வதஸ்த விசேஷ அனுபலத்தே. அந்த போதம் பாதிக்கப்படாத போதம் இருக்கே, அந்த போதம்ங்கிறது தானாக விசேஷம் கொண்டதாக இல்லை. அதுல உள்ள தெரிகிற விசேஷங்கள்னா விஷயத்தோடு சேர்ந்ததுனால வந்த விசேஷம். விசேஷம் சேர்க்காமல் போதத்துல ஸ்வதா தானாகவே விசேஷங்கள் எதுவுமே இல்லை. ஸ்வதஸ்த விசேஷ அனுபலத்தே கூடஸ்த அபரோக்ஷ ஏகரச சைதன்யாவது சர்வஸ்ய பாதா. அதனால அந்த போதத்தை வேதாந்த சாஸ்திரம் எப்படி சொல்லிக் கொடுக்கும்? கூடஸ்தம். கூடஸ்தம்னா எந்த விதமான பரிணாமம் பாவவிகாரமும் இல்லாதது. அபரோக்ஷம், அதாவது எப்போதும் பரோட்சமானது, ஸ்வதப்பிரகாரம் சுப்பிரகாசமானது. அப்பேற்பட்ட சைதன்யம் இருக்கு. இதுதான் எல்லாத்துக்கும் கடைசியில நீங்கக்கூடியது, அவதியாக இருக்கும். எல்லா பாதத்தையும் எல்லாம் கூட பாதித்தமானால் கூட இப்பேற்பட்ட சைதன்ய ஸ்வரூபங்கிறது இயல்லே இருக்கும். ஏன்னா அந்த பாதத்தை பார்க்கறதுக்கு ஒரு சைதன்யம், தெரிவிக்கிறதுக்கு ஒரு சைதன்யம் வேணும். கூடஸ்த அபரோக்ஷ ஈகரச சைதன்யாவதி சர்வத்திய பாதம். இதுவரையில் என்னாச்சு? அதிஷ்டானம் அசத்து அப்படிங்கிற பட்சத்தை நிராகரணம். அதிஷ்டானம் அதாவது இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு நிதி இருக்குமே, அதுதான் அதிஷ்டானம். நிதி இருக்கிறது வேண்டவே வேண்டாம்னு யாரும் சொன்னா நிதி இல்லாம அப்படி அந்த மாதிரி ஒரு பாகம் வரவே வராது. எங்க போனாலும் ஏதாவது ஒரு பாக்கி இருக்கத்தான் இருக்கும். அந்த பாக்கி இருக்கக்கூடியது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லணும் என்னன்னா சைதன்ய ஸ்வரூபத்தை சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்லி அதிஷ்டானம் அசத்து அப்படிங்கிற வாதத்தை இதுக்கு மேல அத்தியஸ்தம் கூட அசத்துதானேன்னு அவங்க கேட்கிறாங்க. அதிஷ்டானம் என்ன, அத்தியஸ்தம் அசத்துதானேன்னு அதை கண்டிக்கிறதுக்காக அடுத்த நம்ம அத்தியஸ்தமுக்கு அசதேவ. இது கேள்வி, இது பூர்வபக்ஷியோட வாக்கியம் சரியா? அடுத்த வாக்கியம் சித்தாந்தி சொல்லக்கூடிய வாக்கியம். இந்த புத்தகத்துல நம்ம பெரிய பார்த்து வாக்கியத்தை விசாகம் பண்ணேன். ஏன்னா எது பூர்வபக்ஷ வாக்கியம், எது சித்தாந்த வாக்கியம் இருக்கு. நீ என்ன அதிஷ்டானம் அசத்து இல்லைன்னு சொல்ற, ஆனா நான் அதிஷ்டானம் அசத்துன்னு சொன்னேன். அத்தியஸ்தம் அசத்து தானே, அத்தியஸ்தம் இல்லாததுதானே தெரிகிறதுன்னு உனக்கு தெரியுமா? எல்லாருமே ஒத்துக்க விஷயமாச்சே அப்படின்னு பதில் என்ன சொல்ற? ததாஸ்வே பிரதிஹாசா யோகா. இல்லாதது தெரியாது. தனியா பதார்த்தம் எல்லாம் இல்லை, ஏதாவது தெரியுதா பாருங்க. இல்லாத பதார்த்தம் ஏதாவது தெரியுது. இருக்கிற பதார்த்தத்தை தான் பார்க்க முடியும், இல்லாத பதார்த்தத்தை பார்க்க முடியாது. இல்லாத பதார்த்தம் தெரியாது அப்படின்னு நம்ம வியாப்தியை பிரிச்சிருக்கோம். தெரியாததுனாலதான் இல்லைன்னு கண்டுபிடிச்சோம். ஒரு இடத்துல ஒரு வஸ்து இல்லைன்றத நாம எப்படி கண்டுபிடிச்சோம்னா அனுபல புத்தி அப்படிங்கிற பிரமாணத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். இருந்தா தெரிஞ்சிருக்காங்க, அதனாலதான் இல்லை, தெரியணும் அதனால இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்ப என்னாச்சு, நாம ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம், எது இல்லையோ அது தெரியாது அப்படின்னு. தெரியாத வச்சு இல்லைன்னு சொல்லிருக்கா. அப்படி பார்க்கறது அசத்து. அந்த அத்தியஸ்தம் சொன்னோம்னா அது எப்படி தெரிய முடியும்? அது தெரியுது, அதனால அது அசத்து ஓகேட்டா. பிரபஞ்சத்தையே நிச்சயம் சொல்லக்கூடிய உனக்கு அதுவும் அசத்து தானே.
அதுதான் தெரிஞ்சுட்டே இருக்கேன், நீங்க இப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டாங்க. சர்வமேவ இடம் அசத்தை அவதோமதம் சொல்றான். அசத்வாதி வேதாந்திய பார்த்து கேட்கறான், எல்லாமே அசத்துன்னு தானே பண்ணி சொல்றேன், உங்களுடைய மதம் அதுதானே, பவதா மதம் சர்வமேவ இடம் அசத்து அப்படின்னு கைவமாக யாருக்கு சொன்னா எல்லாம் அசத்துக்கு ஆசமா அனிர்வச்சனீய அனாதி அவித்யாத்மகம் உத்கோஷிதமஸ்மா. நான் அனிர்வச்சனீயம்னா சொல்றேன், அதனால அனிர்வச்சனீய அனாத்ய வித்யா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பதார்த்தம் இல்லையா. அனிர்வச்சனீயமாகவும் அனாதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அவித்யை இருக்கு. அந்த அவித்யாத்மகம் பிரபஞ்சம் அப்படிங்கிறத நான் உத்போதனம் பண்ணியிருக்கேன். அசத்துன்னு சொல்லக்கூடிய சில இடத்துல சொல்றதில்ல, நீங்களே சொல்றேன் அசத்து அசத்து அப்படின்னு கேட்டா அது சொல்றேன். அப்ப சொல்லுவோம் தெரியுமா, வித்தியை வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம், தாராளமா சொல்லுவோம். தெரிஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, சுத்தியில அது தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் சுத்தியும் தெரியுது. இப்ப என்ன ஆச்சு, அந்த ரஜதம் இல்லவே இல்லைன்னு தாராளமா சொல்லலாம். அப்பத்துன்னு சொல்றா யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது அது சுத்திதாங்கிற தீர்மானம் தாசம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப ஏற்கனவே தெரிஞ்சுதே அப்படின்னு அது அசத்துன்னு சொன்னா நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. தெரிஞ்சுட்டு இருக்கும் போது அது அசத்துன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்றேன், தெரிஞ்சுட்டு இருக்கும் போது வந்தா என்ன, அதிஷ்டான சுதாச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க அசத்து இல்லேன்னு சொன்னா அசத்து இல்லைதானே, அப்புறமா சொன்னா பரவாயில்ல, முன்னாடி சொன்னா மாத்திரம் தோஷம்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியுது. அப்படின்னு நீங்க என்ன யோசிச்சு பார்க்கலாம், இந்த ரஜதமானது ஏற்கனவே தெரிந்ததே, அதை நாம மனசுல விஜயம் வச்சுப்போம். அந்த இப்போ இந்த சுத்தி ரஜதமானில்லை அப்படின்னு தெரிகிறதா, எப்போதுமே ரஜதம் இல்லைன்னு தெரிகிறதா, அவ்வளவுதான். எப்போதுமே ரஜதம் இதுக்கு முன்னாடி ரஜதமாக தெரிந்தது, அப்ப கூட ரஜதம் இல்லை. அப்ப இதை வச்சுட்டு நாம ஆசைப்போம் கைகாலிக நிஷேதம் பிரதியோகி. அதனால தத்துவசாட்சா்காரம் பிரபஞ்சம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிரபஞ்சமாவது அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு அசத்து அப்படின்னு சொன்னா தாராளமா சொல்லிக்கணும். ஆனால் விவகார காலத்துல அதை நாம பாரம்பரத்துக்கு முன்னாடி அனிர்வச்சனீய அவித்யாத்மகம்னு சொல்லியிருக்கோமே தவிர அசத்துன்னு சொல்லலை. இந்த ரகத்தை இந்த சொல்லுகின்ற அசத்துனா வித்யோதயே அவித்யாயாக நிருபாட்சதாம் அங்கீகரிக்க. வித்யை வந்துன்னு சொன்னா அவித்யங்கிறது கிடையவே கிடையாது. சமப்பிரகாசம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்றது கூட ஓரளவுக்கு தான். அந்த பிரகாசம் வந்ததுன்னா பிரகாசம் வரதுக்கு முன்னாடி இருட்டு இருந்தது அப்படிங்கிறத நாம ஒத்துப்போம். ஆனால் வித்யா அவித்யாவுக்கு எப்படின்னு கேட்டா, வித்யை வந்ததுன்னா அப்புறம் அவித்யை முன்னாடி இருந்ததுங்கிறது கிடையாது. எங்க சித்தாந்தத்துல என்னைக்குமே கிடையாது. அவித்யா சககாரியேன நாசீகத்தி ஒரு விஷயம் என்னைக்குமே இல்லை. அதுதான் பாரதம்னு சொல்லப்படும் இல்லையா. அதை வச்சுன்னு நீங்க பேசினீங்கன்னா அசத்து சொன்னா தாராளமா சொல்லுவோம். அசப்போல வித்யோதயே அவித்யாயாக நிருபாட்சதாம் அங்கீகரித்த அசத்துவம் உத்கேத காமம் அபிசீயதாம். தாராளமா அசத்துன்னு சொல்லுவோம். நான் அதை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு. ததாச்ச பாதக ஞானம் மேடம் ரஜதம் இது விசிஷ்ட தேசகால சம்பந்தம் ரஜதம் விலோபயதேவ தேசாந்தர சம்பந்தம் ஆபாதயதி ததா அனுபவமா. இது மேல தன்னுடைய அனுபவத்தை நமக்கு லோகத்துல பாவம் வரக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறார். அதாவது அந்த கமத்துல தெரிந்த அந்த ரஜதமானது அனிர்வச்சனீயம் தானே தவிர பிரார்த்திகம் சொல்ற மாதிரி வேற ஒரு இடத்துல இருந்தது சொல்லக்கூடாது. அது எப்படி காண்பிக்கிறார், பாகஞானம் செத்து வருது, இது ரஜதம் இல்லை அப்படின்னு தெரியும். நேதம் ரஜதம் இது விசிஷ்ட தேச கால சம்பந்தம் ரஜதம் விலோபய ஏவ உதே. நமக்கு தெரிஞ்ச ரஜதத்தை லோகம் பண்றது, அது இல்லைன்னு தெரிவிக்கிறதே இந்த ரஜதம் அங்க இன்னும் ஒரு இருக்காகும் அப்படின்னு காண்பிக்கலாம். இல்ல தேசாந்தர சம்பந்தம் ஆபாதம் அனாவதமா தெரிஞ்சா அதை சொல்லணும். இது ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆள் சொல்லலாம் அப்படின்னா எங்க அந்த ரஜதம் தெரிஞ்சலையா எங்கே இருக்குன்னு அது சொல்ல முடியாது. ததாத தூரவர்த்தியும் ரஜும் சர்ப்பம் மன்யமான தன் நிகடவர்த்தினா ஆப்தேன நியாயம் சர்ப்பகா இது உக்தே சர்ப்பாபாவமாத்திரம் பிரதிபத்தியதே நகத்த தேசாந்தரவர்த்திக்கும். ஏன்னு பார்த்தா அந்த பாம்பு இருக்கான், பாம்பு இருக்கான் பயந்து இருக்கான், அங்க தூரத்துல இருக்கு.
அங்க இருக்கிறவன் சொன்னா இதேப்பா இது பாம்பு இல்லை அப்படின்னு பாம்பு இல்லைன்னா தரலாம், பாம்பு இல்லைன்னு ஒத்துட்டான். அப்ப நான் பார்த்தேன் எனக்கு பாம்பு மாதிரி தெரிஞ்சுது, அந்த பாம்பு எங்க இருக்குன்னு அவன்கிட்ட சொல்லணும், கேட்கவே மாட்டான். நீ பாம்பு இல்லையே அவன் சொல்லிட்டானா பேசாம இருக்க வேண்டியது. பாம்பு எங்க இருக்கு அது சொல்லலாம் சொல்லவே மாட்டான். நகஸ்த தேசாந்தரவர்த்தித்வம் தத் பிரதிபத்தோ அகாமர்ஷாத் வாக்கியத்தை, அவன் சொன்ன வாக்கியம் வந்து இந்த பாம்பு வேற இடத்துல இருக்காது அப்படின்னு தெரிவிக்காது, அதுக்கு அந்த வாக்கியம் போற. ஆக இந்த அனுமானத்தாலும் தெரியாது, சப்தத்தாலும் தெரியாது, அர்த்தாபத்தியாலும் தெரியாதுன்னா அர்த்தாபத்தியா இக பக்னகடாபாவது அவன் மாத்திரனாபி பக்திக்கு இங்க இல்லைன்னு சொன்னா வேற இடத்துல இருந்தானே ஆகணும் அப்படின்னு ஒரு அர்த்தாபத்தி பண்ணுவோம். அப்படின்னா அந்த அர்த்தாபத்தி தப்பு. ஒரு கதை இருந்தது, அது உடஞ்சு போயிடுச்சு, அப்பதான் இங்க இல்ல, உடஞ்சு போனதுக்கு இங்க இல்ல, இங்க இல்லைங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல இருக்குன்னு அனுமானம் பண்ண முடியுமா? இங்க இல்லைன்னா எங்கேயாவது இருந்துதானே ஆகணும், அந்த கடனை கேட்க சொல்ல முடியுமா? உடஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் எங்க இருக்க போடுது? ஆகையால இங்க இல்லைன்னு சொன்னா வேற இடத்துல இருக்கணும்னு ஒரு நியமமும் கிடையாது. அதனால இந்த அர்த்தாபத்தியை வச்சிருந்தும் வேதாந்தரத்துல நாம் பார்த்தது இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. எत्रापि सर्प बाधपूर्वकः रज्जुभिः अक्षजन्यः तादृश वाक्यजन्योवा तत्रापि तदेव न्यायः. இப்ப சில இடத்துல நேரம் பிரதிதம் நம்ம இருக்காது, நேரம் பிரதிதம் இந்த சுத்தி அப்படின்னு கேட்டுருக்கோம். சுத்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சில இடத்துல வந்து இது ரெண்டும் இல்லைன்னு தெரியும். அப்புறம் நாங்க கிட்டத்துல போய் பார்க்கலாம், இது கயிறு நான் பாம்பு இல்லையே அப்படின்னு தெரியுது. அப்ப எது முதல்ல தெரிஞ்சது கயிறுன்னு தெரிஞ்சது, அப்புறம் பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சது. இந்த மாதிரி சொல்ற இடத்துல கூட சைவ நியாயம், சைவ நியாயம்னா இது இல்லைன்னா வேற ஒரு இடத்துல அது இருக்குன்னு அர்த்தம் இல்லை, தெரியுது. இது இல்லை, இது வேற அவதான் சொல்லணும் போட்டுக்கிறேன், அதுங்கிறது வேற இடத்துல இருக்கு அனௌகமா சதேவம் நட்டிட்டு நிரதிஷ்டான அத்தியாசமா. இந்த விதத்துல பார்க்கும்போது அத்தியாசமானது அதிஷ்டானம் இல்லாத ஒன்றியுமே இல்லை. அதனாலதான் பரத்தரன்னு சொன்னார். பரத்தர கூறுவதற்காக தஸ்மாத் சாதூக்தம் பரத்தரேகி